அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் அரஃபா நாளின் சிறப்புகள் பற்றி அறிந்து கொள்வோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். 1. அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் அரஃபா தினத்தின் மலையில் அரஃபாவிற்கு வந்திருக்கக்கூடிய மக்களை குறித்து மலக்குமார்களிடம் புகழ்ந்து பேசுகிறான். எனது மலக்குமார்களே, எனது அடியார்களை நோக்கி பாருங்கள், அவர்களின் அந்தஸ்து உள்ளவர்கள், அந்தஸ்து இல்லாதவர்கள் என அனைவரும் பாராட்டை தலையுடையவர்களாகவும் புகழ்திப்புடையவர்களாகவும் என்னிடம் வந்துள்ளார்கள். நூல் முஸ்னத் அஹமத் 7189. 2. நரக விடுதலை உறுதி செய்யும் நாள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அரஃபா துல்ஹஜ் 9வது நாளில் அடியார்களுக்கு நரக விடுதலை அளிக்கும் அளவிற்கு வேறெந்த நாளிலும் நரக விடுதலை அளிப்பதில்லை. நூல் சஹீஹ் முஸ்லிம் 2623. 3. துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சிறந்த நாள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அரஃபா நாளின் போது கேட்கப்படும் துஆவே சிறந்த துஆவாகும். துஆக்களில் சிறந்தது அரஃபா நாளின் துஆவாகும். நூல் சுன்னன் திர்மிதி 3585. நாம் இந்த அரஃபா நாளில் அதிகம் நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் முழு முஸ்லிம் சமுதாயத்திற்கும் இம்மை மறுமைக்கும் அதிகம் துஆ செய்ய வேண்டும். 4. இஸ்லாம் அரஃபா நாளில் தான் முழுமை பெற்றது. இஸ்லாம் அரஃபா நாளில் தான் முழுமை பெற்றுவிட்டது. இதற்கு பிறகு இஸ்லாத்தில் நன்மை காரியம் என்று ஒன்றை சேர்க்கவோ அல்லது இஸ்லாத்தில் உள்ள ஒரு செயலை நீக்கவோ யாருக்கும் அனுமதி கிடையாது. ஆனால் இஸ்லாம் முழுமை பெற்றாலும் இஸ்லாம் வருவதற்கு முன்பு ஆரம்பகால மக்களிடம் எப்படி அறியாமை, மூட நம்பிக்கை, ஷிர்கான செயல்கள் இருந்த அதே நிலை இஸ்லாத்தில் மீண்டும் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நூல் சுன்னன் திர்மிதி 2629. அல்லாஹ் கூறுகிறான், இன்றைய தினம் நாம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி வைத்து என்னுடைய அருளையும் உங்கள் மீது முழுமையாக்கி வைத்து விட்டோம் என்கிற அல் குர்ஆன் வசனம் அரஃபா நாளில் வெள்ளிக்கிழமை அன்று இறங்கியது. இந்த வசனத்தை கேட்ட உமர் அலி அவர்கள் கண் கலங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே, நீங்கள் அழுவதற்கு காரணம் என்ன என நபி கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் மார்க்கத்தை அதிகம் தெரிந்து கொண்டே வந்தோம். இப்போது மார்க்கம் முழுமையாகப்பட்டு விட்டது. முழுமையான ஒன்று மீண்டும் குறைய ஆரம்பித்து விடுமோ என எண்ணி நான் அழுகிறேன் என உமர் அலி அவர்கள் கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உண்மைதான் கூறினீர்கள் என்றார்கள். 5. அல்லாஹ் சத்தியம் செய்த நாட்கள். சாட்சிகள் மீதும் சாட்சி சொல்லப்படுவதன் மீதும் சத்தியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வாக்களிக்கப்பட்ட நாள் என்பது மறுமை நாளாகும். சாட்சி செய்ய வேண்டிய நாள் என்பது அரஃபா தினமாகும். சாட்சி என்பது ஜுமா தினமாகும். நூல் சுன்னன் திர்மிதி 3339. 6. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடைசி உரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10 மட்டும் தாங்கள் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை ஹஜ் மட்டும் செய்துள்ளார்கள். இது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் மற்றும் கடைசி ஹஜ் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு முன்பு கடைசியாக மக்களுக்கு ஹிஜ்ரி 10 துல்ஹஜ் 9வது நாள் அரஃபா நாளில்தான் வரலாற்று சிறப்புமிக்க உபதேசம் செய்தார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய நாளை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.